ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவு ஜூலை 5 முதல் ஜூலை 16 வரை 12 நாட்களுக்கு நம்முடைய ராசியில சுக்கிரன் கேதுவோட கனெக்ட் ஆகிறார். இது எப்படிப்பட்ட விளைவுகளை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். நம்ம லக்னம் என்பது 30 டிகிரி கொண்டது, 9 பாதங்கள் கொண்டது, 3 நட்சத்திரங்கள் கொண்டது. மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1 பாதம். இப்போ நீங்கள் மகத்தில் பிறந்திருக்கீங்க, லக்ன புள்ளி. லக்னம் மகம் நட்சத்திர பாதசாரத்தை வைத்திருக்கிறது என்றால், இப்போ கேது லக்னத்திலேயே கனெக்ட் ஆகி இருக்கார் ஆல்ரெடி கோச்சாரத்தில். அதில் சுக்கிரன் கனெக்ட் ஆகிறார். அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு ஜூலை 5ல் சுக்கிரன் கேதுவோட கனெக்ட் ஆகிறார். இப்போ மக நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா அது லக்ன புள்ளியாக மாறுகிறது. இந்த லக்ன புள்ளி என்பது என்னது அப்படின்னா, சுய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய ஆற்றல்கள், இதையெல்லாம் குறிக்கிற இடம். இந்த 1ஆம் இடமும் 5ஆம் இடமான தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரமும், 9ஆம் இடமான மேசராசியில் இருக்கிற அஸ்வினி நட்சத்திரமும் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் கனெக்டிவிட்டியை பண்ணுது. இப்படிப்பட்ட இந்த ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு நல்ல பாவம்தான். ஆரோக்கியம், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய போக்குகளை எல்லாம் சொல்லக்கூடியது தான். இந்த கேதுங்கிறதுனால ஆன்மீக நாட்டம் இருக்கும், தத்துவ விசாரம் இருக்கும். நம்ம ஜாதகத்தில் கேது கெட்டு போகாமல் இருந்தால், 6, 8, 12 போகாமல் இருந்தால் நல்ல பண்புகளும் நமக்கு இருக்கும். அப்படிப்பட்டவருக்கு இந்த சுக்கிரன் சேரும் பொழுது, இந்த சுக்கிரனுடைய ஆற்றல் அங்கே டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்ல வர்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆசைகள், ஆசைப்பட்ட பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அனைத்து விதமான அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், உறவுகள், ஆணாக இருந்தால் பெண் கவர்ச்சி, பெண்ணாக இருந்தால் ஆண் கவர்ச்சி, மற்றும் கலை சார்ந்த விஷயங்கள், ஒரு படோடாபமாக ஒரு உடை அணிவதாகட்டும், ஒரு நல்ல விருந்து உணவுகள் சாப்பிடுவதாக இருக்கட்டும், ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சங்களை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், பொருட்களை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், இதெல்லாம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் கேதுவோட கனெக்ட் ஆகும்போது அது ஒரு பங்கத்தை ஏற்படுத்துகிறது. சூரியனையே விழுங்கக்கூடிய கிரகம் கேது. இந்த சுக்கிரனோட சேரும்போது என்ன ஆகுது, சுக்கிரனை ஸ்பாயில் பண்றார். அப்ப தராதரம் குறைந்து விடுகிறது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நாம் ஒரு விஷயத்துல கலையில ஈடுபடுறோம், அந்த கலையை சரியா படிக்க முடியல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஒரு விருப்பப்பட்டவரன்னு நினைச்சு பழகணும்னா அதுல வித்தியாசமான பிரச்சனைகள் வந்துருச்சு. ஒருவருக்கொருவர் அது அசிங்க அவமானத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. இப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் வேலை செய்யுது. இதே சுக்கிரன் நட்சத்திரத்துல உங்களுக்கு லக்ன புள்ளி அமைந்திருந்தால் இன்னுமே கூட மைனஸ் அதிகம்னு சொல்லலாம். நீங்க பிறந்தது சிம்ம லக்னம், லக்ன புள்ளி, லக்ன நட்சத்திரம் பூரம் அப்படின்னா, சுக்கிரன் கேது கூட சேர்ந்து இந்த 12 நாட்கள்ல அது செலவுகளை கொடுத்துருது, தேவையில்லாத இடமாற்றத்தை கொடுக்கிறது, பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிறது, அவமானத்தினால வரக்கூடிய பனிஷ்மெண்ட்டு, அப்படி எடுத்துக்கணும். அப்போ டிகிரிக்கு பிரகாரம் நம்ம பிரித்து பிரித்து பார்த்தோம்னா அதில் அக்யூரஸியாக போகும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு அதில் நெகட்டிவாக பார்க்க முடியும். இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 12 நாட்களில் சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க அப்படிங்கிறது தான். ஏன் ஆசைப்படுவானே, ஏன் அவதிப்படுவானே, ஏன் ஒரு விஷயத்த ஒரு சுப செலவா நினைச்சு ஒரு சந்தோஷமா பண்ணக்கூடிய விஷயத்த சங்கடமாகவும் நமக்கு பாதகமாகவும் பேரிழப்பாகவும் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். இது உறவுகளுக்கும் பொருந்தும்.
நாம் நல்லதுன்னு நினச்சி ரசிக்கிறது நமக்கு விஷமாக மாறலாம், நமக்கு எதிர்ப்பாக மாறலாம், நம்மை நம்பி மோசம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக மாறலாம். அந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்துகிற கிரகம்தான் இந்த கேது. கலகம், குழப்பம். அதாவது அதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பாம்பின் விஷம்னு சொல்கிறோம். அந்த விஷம் என்பது அது கேரக்டர்லேயும் வந்துடும், பொருளில் தான் வரணுங்கிறது இல்லை. அதே மாதிரி பொருள் கவர்ச்சியிலையும் கூட வந்துடும். தேவையில்லாத லாகிரி வஸ்துகளோ போதைப் பொருட்களோ உபயோகப்படுத்துறதையும் அது வேலை செய்யும். அது மாதிரி ஒரு டிஃபெக்டையும் கொடுக்கும். ஒரு ஆடம்பர பொருள் வாங்குகிறோம், ஒரு ஆடம்பரமான ஒரு கலைத்துறையில் ஒரு கலை ஆர்வத்தில் ஏதாவது ஒன்று நாம் முயற்சி பண்ணுறோம். அதில் சோபிக்காமல் நம்மளை அவமானப்படுத்துகிற அளவுக்கு அங்கே சூழலை உருவாக்கி அங்கே ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் பண்ணிடும், நெகட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துரும். அதனால் இப்போ நீங்கள் மக நட்சத்திரத்தில் இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு கம்மி, லக்னப்புள்ளி. அதே கேதுன அதாவது சுக்கிர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா பாதிப்பு அதிகம். ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை இந்த 12 நாட்களில் புது பிரயாணங்கள் வேண்டாம், புது டாப்பிக்கில் நீங்கள் என்ட்ராக வேண்டாம். அதே மாதிரி பரஸ்பர உறவுகள் அப்படிங்கிறது, புது உறவுகள் அவாய்டு பண்ணிக்கணும். யாரையும் நம்பி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையும் இறங்கக்கூடாது. கவர்ச்சி காட்டக்கூடிய விஷயங்கள் நமக்கு சோதனையாக முடிந்துவிடும், நம்மளை கேவலப்படுத்துவதற்காக அமைந்துவிடும். இந்த சுக்கிரன் கேது அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அத்தனை ஒரு நல்ல அம்சங்களையும் கேதுவாகவே மாறிவிடுகிறதுன்னு எடுத்துக்கணும். ஒரு வாசனை பர்ஃப்யூம்ஸ் இது பண்ணிக்கிறது, யூஸ் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு நல்ல உணவு வகைகளை சாப்பிட்றதுன்னு எடுத்துக்கிட்டாலும், நல்ல துணிமணிகள், நல்ல ஆடை அணிகலன்கள், நல்ல ஃபர்னிச்சர்ஸு, நல்ல பங்களாஸ், சொகுசு வாகனங்கள், இது எல்லாமே சுக்கிரன் தான். இப்படிப்பட்ட ஆபரணங்கள், அணிகலன்கள் எல்லாத்துலேயுமே இந்த கேதுவினுடைய கனெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை கீழே இறக்கிடும், அதனுடைய வேல்யூவை குறைச்சிடும். பொருளாக இருந்தால் நஷ்டப்படுத்தும், உறவாக இருந்தால் கஷ்டப்படுத்தும். அப்போ ஏன் இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடாது? இந்த 12 நாட்களை விட்டுட்டிங்கன்னா அந்த சுக்கிரன் ஃப்ரீயாகி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். அப்போ நமக்கு எல்லாமே வேண்டியபடி பிரகாசமாக நடக்கும். அது நாம் நினைத்தபடி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கலாம், திருமண முன்பதிவாக இருக்கலாம், திருமணத்துக்கு ஒருத்தருக்கு உறுதி பண்ணிக்கிறதா இருக்கலாம், பெண் பார்க்கும் படலமாக இருக்கலாம். இதை எல்லாமே நீங்கள் இந்த கிரகத்தை உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அலசி ஆராய்ந்து முடிவெடுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.